ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 31 டேஸ் சின்ன சேனல் வந்து டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இல்லை அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் வந்து சில நேரம் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே டு சண்டே ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ 4 டேஸ் நினைக்கிறேன், 4 டேஸாக கொடுக்கல. ஸோ நிறைய பேர் அதனால என்ன நினச்சிட்டு இருப்பீங்க. பட் என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டே இருந்தாலும் ஸோ அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடு வந்து கவுன்சிலிங், ஸோ அந்த வீடியோஸ் போயிட்டு இருந்தனால அதில் ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயுமே நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு அந்த டைம் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து டாப் 500 சம்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அப்புறம் தமிழ் இலக்கணம் இருக்கு பார்த்தீங்களா? அது. ஸோ எல்லாமே நம்ம செல்லுல பார்க்குற மாரி தான் வருது. ஸோ அதுவுமே நான் வந்து செல்லுல தான் பார்த்து நோட்ஸ் பண்ணி நோட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இலக்கணம் அப்டின்னா நான் கம்ப்ளீட்டா நோட்ஸ் எடுப்பேன்ப்பா. தெரியாத மட்டும் கிடையாது. அந்த 100 கொஸ்டின்ஸுக்குமே நான் இப்போ ஒரு ஹெட்டிங் போட்டு இது ஹெட்டிங் தான், இந்த ஹெட்டிங் தான், இந்த ஹெட்டிங் தான் எடுப்பேன். ஏன் அப்டின்னா, ஒரு 100 கொஸ்டின்ல எவ்வளோ டாபிக்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு. இப்ப நிறுத்த குறியீடுல எத்தன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாரி எனக்கு ஒரு அனாலிசிஸ்க்காக நான் எல்லாமே எழுதுவேன். ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து மேக்ஸிமம் வந்து செல் இதுக்கே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து அது இல்லாம வந்து நமக்கு வந்து கிஃப்ட் வீடியோ, ஸோ அதுவும் வந்து சார் குடுக்குறாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாம சார் வந்து அப்பப்போ வந்து ஃபன்னி ஷார்ட்கட்ஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? கிருஷ்ணன் சாரும், அதுக்கப்புறம் நமக்கு ராஜு சாரும் வராங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து விலங்குகள் பத்தி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் பார்த்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த மாரி இருக்கும். இதுக்கு இந்த மாரி வீடியோஸ் நான் பார்க்கும்போது, அதுக்கே வந்து கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் ஆயிருது. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரொம்ப செல்லு பார்க்குறனால, எனக்கு சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுற மாதிரியே இருக்கு. ஸோ கண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரமா எரியிற மாதிரியே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப படிக்க முடியல. ஸோ படிக்க முடியலையான்னு கேட்டா, நான் வந்து டார்கெட் வந்து முடிச்சுட்டேன்ப்பா. ஷெட்யூல் 2 முடிச்சுட்டேன். டார்கெட் 1 வந்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டேன். ஸோ ஆனா நான் வந்து ரொம்ப வந்து நம்ம சேலஞ்ச் வந்து என்ன அப்டின்னா 6 ஹவர்ஸ் தானே. 6 ஹவர்ஸ் பண்ணோம் அப்டின்னா, 6 ஹவர்ஸ் நான் பண்ணல. ஸோ அப்பன்னா 4 ஹவர்ஸு, 3 1/2 ஹவர்ஸ் இப்படி தான் ஆயிட்டு இருந்துச்சு. அத எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த சேலஞ்சே போட்டேன். பட் நான் என்ன அப்படின்னா வீடியோஸ் போடுறனால, இப்ப வந்து கவுன்சிலிங் வீடியோஸ் வந்து போடுறனால ஈவினிங் வந்து அப்படியே முடிஞ்சிருது. ஸோ மார்னிங் மட்டும் தான் இதாகணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நான் டைம் கன்சப்ஷன் ரொம்ப இருக்கறனால, நான் வந்து ஸோ எப்படியாவது டைம் வந்து படிக்க இன்க்ரீஸ் ஆகணுமே. ஸோ அப்படின்றதுனால தான். இப்ப ஏன் அப்படின்னா, இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து 6த் ஒரு நாள் படிச்சேன். 9த் ஒரு நாள் படிச்சேன். 11த் ஒரு நாள் படிச்சேன். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட்ட மட்டுமே நான் 3 நாள் படிச்சேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப கம்மி டாபிக்ஸ் மட்டும் தான் நான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த மாரி நம்ம படிக்கும்போது நமக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவே நான் இந்த மாரி படிச்சேன். ஸோ அதனால ஒரு லெசன் தானே படிச்சோம். அது ஒரு டாபிக் அப்படி தானே படிச்சோன்றனால நான் வீடியோஸும் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து 10 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு இவ்வளவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த 10 மினிட்ஸ் அப்படின்னா அதில நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும். 10 மினிட்ஸ் வீடியோக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். கைன் மாஸ்டர்ல. ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எஸ்டிலயோ, ஹெச்டிலயோ 480, 560, 540, 720 ஸோ அந்த மாரி மாத்துறதுக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோக்கு 45 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும் செல்லு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் டூ 50 மினிட்ஸ் வந்து நம்ம செல் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் செல் யூஸ் பண்ண நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு டயர்ட் ஆகுற மாரி ஆயிருச்சு. கண்லாம் ரொம்ப ஒரு மாரி ஆயிருச்சு. ஸோ அதனால தான் என்னால வீடியோ குடுக்க முடியல. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இப்போ 148 டேஸ் தான் இருக்கு. 150 டேஸ் கூட இல்ல. சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே, ஜூன் 2 மந்த் நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் நினைக்கிறேன். ஸோ அப்பவே நம்ம ஹோல் சிலபஸ் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் வந்து நம்ம 2 தான் முடிச்சிருக்கோம். அவங்க ஷெட்யூல் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த 1 மந்த் லேக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்ம வந்து ஜூன்ல தான் நம்ம ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜூன் மந்த் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். ஸோ நம்ம மேக்குள்ள எப்படியாவது எப்பாடுபட்டாவது நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம 14 ஃப்ரைடே. கவுன்சிலிங் இன்னைக்கு முடிஞ்சுச்சுன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நான் வீடியோ தர மாட்டேன். இல்லாட்டி ஒரே ஒரு வீடியோ இல்லாட்டி அவ்வளோதான். ஸோ 2, 3 வீடியோலாம் தர மாட்டேன் நானு. ஒரு வீடியோ முடிச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு Feb 24 தான் வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங். ஸோ நடுவுல வந்து நான் வீடியோ தரமாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெசசரியா தான் தருவேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நான் வந்து வீடியோஸ் போடாம ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டைம் கிடைக்குதா? நம்ம நல்லா படிக்க முடியுதா? அப்படின்றத நான் அனலைசிஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா டைம் நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 150 நாள் கூட இல்ல. 148 நாள் தான் இருக்கு. நான் இது வந்து எக்ஸாம் டேட்டுக்கே சொல்றேன். நான் ஜூலை மந்த்த விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லவில்ல. நான் எக்ஸாம்க்கு டேட்டுக்கே நான் சொல்றேன். ஸோ நமக்கு நாட்கள் குறைய குறைய நம்ம படிக்கிற எஃபோர்ட் வந்து நம்ம அதிகம் போடணும். ஆம். ஏன் அப்ப நான் இன்னும் சிஏ வந்து படிக்கவே ஸ்டார்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னுமே. ரொம்ப பெரிய இதாவே இருக்கு. இன்னும் ஐயோ! நம்ம சிஏ ஸ்டார்ட்டே பண்ணலையே அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிஏ இந்த தடவ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் திரிச்சுட்டான். ஸோ யூனிட் 9ல படிக்கணும், எக்கனாமிக்ஸ்ல படிக்கணும், யூனிட் 8ல படிக்கணும், சயின்ஸ்ல படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லா யூனிட்லயும் நமக்கு சிஏ வருமான்னு கேட்டா, கண்டிப்பா பாலிட்டில வரும்.
யூனிட் 9ல வரும், யூனிட் 8ல வரும், எக்கனாமிக்ஸில் வரும். ஸோ இதுலலாம் நமக்கு சிஏ வரக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிள் இருக்குது. பாலிட்டியில் எப்படி வரும்னா நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சு வரலாம், இல்லாட்டி ஏதாவது கேசஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்கீம்ஸு, ஏதாவது பட்ஜெட்டு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரலாம். யூனிட் 8ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா நமக்கு கவர்மெண்ட்டில் நிறையா இது வராங்க. ஸோ ஏதாவது புக்ஸு, ஸோ அந்த மாதிரி வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூனிட் 9 எக்கனாமிக்ஸ்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிஏவும் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஷெடியூல் முடிச்சுமே என்னால் சிஏ இது பண்ணலாம். அதனால் இன்றைக்கி டைம் இருக்குதுனால நான் டிசம்பர் 1 to 14 நான் வந்து இன்றைக்கி நான் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நான். இல்ல அப்படின்னா, நான் ஆக்சுவலா டிசம்பர்லேருந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஜான்வரிலேருந்தே பார்க்கலாம். நம்ம 6 மந்த்ஸ் பார்த்தா போதும். ஜான் டூ ஜூன் அப்படி பார்க்கலாம். 6 மந்த்ஸு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நானு. ஏன்னா இப்போ நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஸ்கீம்ஸை வச்சு நிறையா போட்டு தள்ளியிருந்தாங்க நமக்கு கொஷின்ஸே. ஸோ அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா இப்போ குரூப் 4 தான் போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி போங்கப்பா எதுனாலுமே. ஆனால் பட் மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்குன்னு பார்க்காதீங்க. மாடல்னு பாருங்கள். ஒரு மாடல் ஒரு டாபிக் எடுத்தீங்க அதில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். ஸ்கூல் புக் சம்ஸ்ன்னு பார்க்காதீங்க. மித்தபடி ஜிஎஸ்லாம் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கண்டென்ட் போனால் ஓகே தான். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத நல்லா படித்தாலே போதும். ஜிஎஸ்ஸுக்கும் தமிழுக்கும் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான். நீங்கள் தமிழ் வந்து புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தமிழுமே வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நிறைய இலக்கண டாபிக்ஸ் வந்து மேக்ஸ் மாதிரி தான். கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓமை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புக்கில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவைக்யூ அந்த மாதிரி போங்க. இப்போ வந்து சந்திப்பிள்ளை அப்படின்னா சந்திப்பிள்ளைனா வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வலினம் மிகும் வலினம் மிகும் அதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. புக்கில் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு புக்கில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பிரித்து பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் யார்ட்டுமே சொல்லலை. ஆக்சுவலாக இப்போ தான் அதுக்கப்புறம் எஜுகேஷன் வீடியோ அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் போடுறேன்றனால சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து கல்வி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழுக்கு வந்து சார் வந்து ரொம்ப நடத்துவாங்க. முக்கியமாக வந்து சந்திப்பில் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே டெப்த்தாகவே நடத்துவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட வீடியோவை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து 150 டேஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்ற அந்த வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அந்த வீடியோட வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனால் பட் எனக்கு அது பெருசாக தெரியல. பட் அவ்வளோ ஒரு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணா ஸோ அப்படிங்கும்போது நான் வீடியோ கண்டென்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குது வீடியோ அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நான் ரீசெண்டாக சாரோட வீடியோஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன் தமிழுக்கு. முக்கியமாக வந்து சந்திப்பிலைக்கும் அப்புறம் புணர்ச்சி ஸோ அதுக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனாலையுமே எனக்கு கொஞ்சம் டேட்டா கன்சியூம் ஆகுது. ஒரு விஷயம் இன்னொன்று வந்து ரொம்ப செல்லு பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் செல்லு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் சோஷியல் மீடியாஸும் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ரொம்ப செல்லு பார்க்குறதுனால எனக்கு வந்து ரொம்ப கண்ணெல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது. புக் என்னால் படிக்க முடியல. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொஞ்சமாக வீடியோ வந்து ஒரு 10 நாளைக்கு நம்ம வீடியோ போடுறத விட்டுட்டு நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் கொடுக்கல நான். பட் ஆனால் நான் ஷெடியூல் 2 முடிச்சிட்டேன். அடுத்த ஷெடியூல் 3 ஆரம்பிக்க முடியும். நான் சிஏ முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சிஏ படிக்க தான் போகிறேன். சிஏ வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். அதுவும் நம்ம சார் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் பட் டிசம்பர் எடுத்துகிட்டு ஜான்வரி போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நீங்கள் சிஏ வந்து எதோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ படிக்கிறவங்க நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெசன் படிக்கும் போதே அந்த லெசன் வந்து சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிருக்கா, அந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒழுங்காக படிக்கணும் நம்ம. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா சில லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம 4 லெசன் படித்தோம். அந்த 4 லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், இல்லாட்டி 2 கொஷின் வரும் அப்படின்ற லெசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப நல்லா படிக்கணும்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.